தங்கம் ராக்கெட்டின் வேகத்தை விட வேகமாக விலை வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்போது தங்கத்தை பார்த்தீங்கன்னா தங்கம் தான் அதிகம் திருடு போகுது. இன்றைக்கி வெளியில் ஒருத்தன் செயின் போட்டுக்கணும், இல்லை பிரேஸ்லெட் போட்டு வெளியே அவ்வளோ சீரம் போக முடியாது. தாய்மார்கள் வந்து தங்கத்தில் இருக்கின்ற தாலிக்குடியை கூட மின்னல் வேகத்தில் அறுத்து செல்கின்றார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூதாட்டியினுடைய காதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். 5 பவுனில் காதில் தண்டட்டின்னு சொல்லுவாங்க. அதை போட்டுதவொன்னே உனக்கு எது பாட்டி 5 பவுனு, இப்போ 5 பவுன் 5 லட்சம் 5 சொல்லி கட் பண்ணி தூக்கி ஓடி போயிட்டான். ஸோ இதை போன்றலாம் இருக்கிறது திருட்டு நகை. இப்போ ஏன் தங்கத்தை பற்றி பேசுகிறோம், இந்த திருட்டு நகை சமாச்சாரத்துக்காக வரும். இப்போ இந்த திருட்டு நகையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நகையை ஒருத்தன் போய் ஒரு அடமானம் கடையில் கொடுத்தாருன்னா அதுக்கான ஒரு ரீசனபிள் மார்ட்கேஜ் ஒரு மணி கிடைக்குமே தவிர, இதே திருட்டு நகையை கொண்டு போய் கொடுத்தாருன்னா வந்து அப்போ தான் வந்து அடமானம் பிடிப்பவர் நிறைய சம்பாதிக்க முடியும். ரைட், அதில் அவருக்கு இருக்கிற ரிஸ்க் என்னன்னா, போலீஸ் திருப்பி அந்த திருடன் போலீஸ் கிட்ட மாட்டும்போது இந்த மாதிரி இந்த திருட்டு நகையை கொண்டு போய் இவர்கிட்ட தான் கொடுத்துருக்குறேன், அவர்கிட்ட பணம் வாங்கிட்டாரான்னு சொன்னால் அப்போ போலீஸ் போயிட்டு அந்த அடமானம் பெற்ற கடையிலையோ அல்லது அந்த மார்வாடிகிட்டே கேட்கும்போது அந்த நகையை கொடுத்து விடுவார். அதை அவங்க வந்து போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை சீஸ் பண்ணி அந்த வழக்கில் காட்டுவார்கள். சரி, இப்போ இந்த மார்வாடி வந்து பணம் கொடுத்தாரு, அந்த பணம் என்ன ஆயிற்று என்றால் அது வந்து பட்டை நாமம் தான். ஏனென்றால் இப்போ இதை போன்ற அதிகாரங்கள் வந்து எங்கேருந்து வருகிறதுனா 65 ஆஃப் தி சிட்டி போலீஸ் ஆக்ட். அதில் தான் பார்த்தீங்கன்னா திருட்டு நகையை தன் சுவாதீனத்தில் தெரிந்தே ஒரு நபர் வைத்திருந்தால், இப்போ வாங்குற மார்வாடி ஐயோ திருடு நகை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அதை நீதிமன்றத்தில் வந்து தான் நிரூபிக்க வேண்டும். அதற்கென்று இருக்கக்கூடிய தண்டனை 3 மாதம் ஆகும். ஆகவே தான் இந்த திருட்டு நகை வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அடமானம் பெற்றவர்கள் நகையை சைலண்டாக கொடுத்து விட்டு அமைதியாக இருந்து விடுவார்கள்.